ஓம் சாந்தி. பிரம்மா பாபா இந்த ஸ்தூல உலகத்தில் எளிமைக்கு ஒரு எடுத்துக்காட்டாக விளங்கினார். சாதாரணமாக இருந்து கொண்டே மிக உயர்ந்தவர் என்னும் அனுபவத்தை அளித்தார். அதுவே கம்பீரத்தின் அனுபவமாகும். அவர் தன்னுடைய ஏழ்மையான நாட்களில் இருந்த போதிலும் கவலையற்ற ராஜாவாக இருந்தார். அவர் முகத்தில் கம்பீரத்தின் பொலிவு என்பது எப்பொழுதும் தென்பட்டு கொண்டே இருந்தது. இவ்வாறே தந்தை பிரம்மா பாபாவை பின்பற்றுங்கள். யார் எளிமையாகவும் தூய்மையாகவும் இருக்கிறார்களோ அவர்கள் மற்றவர்களை தன் பக்கம் கவர்ந்து இழுக்கிறார்கள். அதனால் உங்கள் எண்ணம், உறவுகள் மற்றும் வாழ்க்கை முறையில் எளிமையாக இருங்கள். எளிமை என்பது சாதாரணமாக தென்பட்டாலும் அது கம்பீரத்திற்கும் உயர்வுக்கும் அடையாளமாக இருக்கிறது. இன்று உங்களிடம் இருக்கும் ராஜ கம்பீரத்தின் ஆதாரத்தில்தான் எதிர்காலத்தில் ராஜ குடும்பத்தில் வரும் உரிமையை பெறுவீர்கள். அனைவரிடம் இருந்தும் அன்பையும் ஒத்துழைப்பையும் பெற எளிமையானவராக ஆகுங்கள். எளிமையாக இருப்பதால் உங்களுக்கு லௌகீக குடும்பத்துடனோ அல்லது அலௌகீக குடும்பத்துடனோ எந்தவித பிரச்சனையும் ஏற்படாது. எளிமையாக இல்லாதவரே தனக்கும் அல்லது மற்றவர்களுக்கும் ஏதாவது ஒரு விதத்தில் பிரச்சனை உடையவராக இருக்கிறார்கள். யார் தன்னுடைய மனதில் குழப்பமோ அல்லது பிரச்சனையோ உடையவராக இருக்கிறார்களோ அவர்களை தெளிவானவர் என கூற முடியாது. எளிமையாக காரியம் செய்வது பெருந்தன்மையின் அடையாளமாகும். நம்முடைய ஆடையில் மட்டும் எளிமையை கடைபிடிக்காமல் அனைத்திலும் எளிமையை கடைபிடிப்பதே பெருந்தன்மையின் அடையாளமாகும். எனவே பிரம்மா பாபாவைப் போல எளிமையாகவும் மேலும் கம்பீரத்துடனும் இருங்கள். நல்லது. ஓம் சாந்தி.